கோவை மாநகர இந்து முன்னணி அமைப்பின் செய்தி தொடர்பாளராக இருந்த சசிகுமார் தான் மர்ம கும்பலால் கொடூரமாக வெட்டி கொல்லப்பட்டார். வியாழக்கிழமை இரவு 10:45 மணி அளவில் சசிகுமார் தனது இருசக்கர வாகனத்தில் கோவை காந்திபுரத்தில் இருந்து மேட்டுப்பாளையம் சாலை வழியாக துடியலூர் அருகே சுப்பிரமணியம் பாளையத்தில் உள்ள தனது வீட்டுக்கு சென்று கொண்டிருந்தார். அப்போது 2 சக்கர வாகனத்தில் அவரை பின்தொடர்ந்து சென்ற 4 பேர் கொண்ட கும்பல் சசிகுமாரை சுற்றி வளைத்து சரமாரியாக வெட்டி சாய்த்து விட்டு தப்பிச் சென்று விட்டனர். இதில் இரத்த வெள்ளத்தில் உயிருக்கு போராடிய சசிகுமாரை மீட்டு சிகிச்சைக்காக அரசு மருத்துவமனையிலும் அங்கிருந்து மேல் சிகிச்சைக்காக கேஜி மருத்துவமனையிலும் சேர்த்தனர். இரவு 11:30 மணி அளவில் அவர் சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்தார். அவரது உடலில் 11 இடத்தில் பலத்த வெட்டுக்காயங்கள் இருந்தது. பிணக்கூராய்வுக்காக அவரது சடலம் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டது. இந்து முன்னணி பிரமுகர் சசிகுமார் கொல்லப்பட்ட சம்பவம் குறித்த தகவல் காட்டு தீயாய் பரவ கோவை மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து இந்து அமைப்பினர் அவர் சடலம் வைக்கப்பட்டிருந்த அரசு மருத்துவமனையில் குவிந்தனர். சிலர் கொலையாளிகளை கைது செய்ய கோரி சாலை மறியலிலும் ஈடுபட்டனர். இதனால் கோவையில் பதற்றம் தொற்றிக் கொண்டது. சம்பவம் தொடர்பாக கொலை வழக்கு பதிவு செய்துள்ள துடியலூர் காவல்துறையினர் 6 தனிப்படை அமைத்து விசாரணையை முடுக்கிவிட்டுள்ளனர். இவரது கொலையின் பின்னணியில் முகநூல் பயங்கரவாதம் இருந்ததாக பரபரப்பு தகவல் வெளியாகியுள்ளது. இந்து முன்னணியில் இருந்தாலும் பாரதிய ஜனதா கட்சியின் நிர்வாகிகள் பலருக்கும் செய்தி தொடர்பாளராக இருந்த சசிகுமார் கோவை பத்திரிகையாளர்களிடையே வெகு பிரபலம் என்று சொல்லப்படுகிறது. சசிகுமார் தனது முகநூலில் பத்திரிகையில் வரும் செய்திகளை போட்டோ எடுத்து பதிவேற்றம் செய்வது வழக்கம். அதோடு ISIS, லஷ்கர்-இ-தொய்பா உள்ளிட்ட தீவிரவாத இயக்கங்களுக்கு எதிராகவும் முகநூல் வழியாக பிரச்சாரம் மேற்கொண்டார். இதனால் இவரது உயிருக்கு அச்சுறுத்தல் இருப்பதாக கருதி போலீஸ் பாதுகாப்பு வழங்கப்பட்டிருந்தது. அதனை கடந்த 2 மாதங்களுக்கு முன்பு காவல்துறை விலக்கிக் கொண்டது. இந்த நிலையில் கடந்த ஜூலை மாதம் 28ஆம் தேதி லஷ்கர்-இ-தொய்பா அமைப்பு பயங்கரவாதி புர்ஹான் வானி கொல்லப்பட்டது மற்றும் அது தொடர்பான கலவரங்கள் குறித்து சசிகுமார் தனது முகநூலில் கருத்து ஒன்றை விரிவாக பதிவிட்டார். இதனை அடுத்து அவருக்கு மர்ம நபர் ஒருவர் முகநூல் வழியாக கொலை மிரட்டல் விடுத்ததாகவும் துடியலூர் காவல்துறையில் சசிகுமார் புகார் அளித்தும் காவல்துறையினர் அதனை விசாரிக்காமல் கிடப்பில் போட்டுவிட்டதாகவும் கூறப்படுகிறது. இந்த நிலையில் அண்மையில் விநாயகர் சதுர்த்தியையொட்டி கோவை மாவட்டம் முழுவதும் 233 இடங்களில் விநாயகர் சிலைகளை வைத்து முக்கிய பிரமுகர்களை வரவழைத்து பிரம்மாண்ட பேரணியை நடத்தி காட்டினார் சசிகுமார். அது தொடர்பாக சிலருடன் மோதல் ஏற்பட்டதாகவும் கூறப்படுகிறது. அனைத்திற்கும் உச்சகட்டமாக வேறு ஒரு மதத்தின் பெயரை குறிப்பிட்டு சர்ச்சைக்குரிய வகையில் முகநூல் நண்பர் ஒருவர் பதிவிட்ட கருத்தை கடந்த 20ஆம் தேதி தனது முகநூலில் பகிர்ந்துள்ளார் சசிகுமார். இதன் பிறகு சசிகுமாருக்கு செல்போன் மூலம் கடுமையான மிரட்டல்கள் வந்துள்ளது. சிலர் அவரை பின்தொடர்ந்து கண்காணித்து உள்ளனர். இது தொடர்பாக கடந்த 2 தினங்களுக்கு முன்பு துடியலூர் காவல் நிலையத்தில் சசிகுமார் மீண்டும் புகார் அளித்துள்ளார். அதனையும் காவல்துறையினர் பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை என கூறப்படுகிறது. சம்பவத்தன்று இரவு கூட யாரோ ஒருவர் சசிகுமாரின் செல்போனில் மிரட்டியுள்ளார். பதிலுக்கு சசிகுமாரும் பேசியுள்ளார். சுமார் 1 மணி நேரத்துக்கும் மேலாக அவர்களுக்கு இடையே வாக்குவாதம் நிகழ்ந்துள்ளது. அதன் பிறகு அவர் வீட்டிற்கு செல்வதை நோட்டமிட்டு பின்தொடர்ந்து சென்ற 4 பேர் கொண்ட மர்ம கும்பல் அவரை கொலை செய்துள்ளது என்றும் அந்த 4 பேரை பிடிக்க தீவிர நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் சுட்டிக்காட்டுகிறது காவல்துறை. இதையடுத்து சசிகுமாரின் செல்போன் மற்றும் முகநூல் கணக்கை ஆய்வு செய்து அவருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட நபர்கள் குறித்து காவல்துறையினர் விசாரித்து வருகின்றனர். இந்த கொலை முழுக்க முழுக்க காவல்துறையின் அலட்சியத்தாலும் கவனக்குறைவான நடவடிக்கையாலும் நிகழ்ந்துள்ளதாக இந்து முன்னணியினர் குற்றம் சாட்டியுள்ளனர். இதையடுத்து இந்த வழக்கின் சிறப்பு விசாரணை அதிகாரியாக திருச்சி சரக DIG அருண் நியமிக்கப்பட்டுள்ளார்.
சமீப காலமாக முகநூலில் கருத்து தெரிவிக்கிறேன் என்ற போர்வையில் போலியான முகநூல் கணக்கை தொடங்கி ஜாதி, மத, இன ரீதியான வன்முறை உணர்வுகளை தூண்டும் விதமாக விஷ கருத்துக்களை பதிவிடுவதை சிலர் வாடிக்கையாக செய்து வருகின்றனர். அவர்களை காவல்துறையினர் கண்டுகொள்வது இல்லை என்பதால் ஒரு கட்டத்தில் கருத்து மோதல் எழுந்து இதுபோன்ற கொடூர கொலை சம்பவங்கள் நிகழ வழிவகுத்து விடுகிறது என்று வேதனை தெரிவிக்கின்றனர் சமூக ஆர்வலர்கள். பாலிமர் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் ரமேஷுடன் செய்தியாளர் அருண்குமார் மற்றும் வேல்ராஜ்.